வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு க்யூட்டான நம்ம வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியேருந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்கள். நம்ம ஷாப்பிங் போகணும். தேவி, நம்ம ஷாப்பிங் போவோமா? அக்கா, ஆனால் அம்மாட்ட கேட்டுக்கோங்க. இல்லைங்க, அம்மா கூட்டிகிட்டு வரேன். சரி தேவி. என்னம்மா, எங்கே போகிறீங்க நீங்கள்லாம்? யார்ட சொல்லாமல் போறீங்க? அட சித்தி, எங்கேயும் போகல. இங்கே பக்கத்து மார்க்கெட் வரைக்கும் போகிறோம். வீட்டில் ஒரே காய்கறி இல்லை, அதுக்கு தான். காய்கறிலாம் முடிச்சுட்டு அதுக்கு போகிறேன். தேவி கூட, என் கூட துணைக்க ஆளுக்கு அவள் இருப்பா. வீட்டில் வேலைக்காரி பிரியா இருக்கா. இங்கே எதுக்கும் என் பிள்ளைய பார்த்துக்கோங்க. சரிவா தேவி, நம்ம எல்லாம் போவோம். சரிக்கா. ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரி, அம்மா எங்க? அம்மா எங்க? அடடே, ஐயோ, என்ன போகிறதுக்குள்ளே வந்துட்டாரு. அவள் தான் இப்போதான் போனாலே. உங்கள் அம்மாவா? உனக்கு மிட்டாய் வாங்க போனாங்க. இல்லை, உங்கள் அம்மா வர்ற இருக்கா? நீ பாட்டி வீட்டில் இருக்கியா? சரி பாட்டி. என்ன இவ நம்ம விட்டுட்டு போயிட்டா. சரி, நம்மளே போவோம். பாட்டி, மிட்டாய் தந்ததுக்கு தேங்க்யூ. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாம், உன்னோட தோஸ்துங்க? ஐயோ, ஆயிஷா எங்கே போயிட்டா? போச்சு. பாட்டி பின்னாடி போனோன்னா ஆயிஷா போயிட்டா போல. ஆயிஷா நில்லு, நம்ம 2 பேரும் வாடலாம். சரி பிங்கி, வா, நம்ம 2 பேரும் ஒன்றா விளையாடலாம். நீ டீச்சர், நான் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஓகே. பாட்டி கூட மிட்டாய் சாப்பிட தான் போகணும், சரியா? கோவமாக நினச்சிக்காத. சரி. அம்மா எப்போ வருவாங்களோ? என்ன செய்யன்னு தெரியல. அட, இது எங்கள் அம்மா தானே. உன் மக அப்பத்துலேருந்து அழுதுட்டு இருந்தா. இப்போ தான் நீ வரியாக்கும். இல்லை சித்தி, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண லேட் ஆகிட்ட. அவள் எங்கே இருக்கா? இங்கே தான் இருக்கா. சரி தேவி, உள்ளே வந்துரு. அம்மா சாப்பாடெலாம் பண்ணிட்டேன். சரிங்கம்மா. சரி, வரேன்க்கா. அம்மா சாப்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் உள்ளே போகிறேன். சரி, பாய்க்கா. பாய் தேவி. சரி, அவள் வரட்டும். இன்னும் பிங்கி, உனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஆயிஷா, நீ பரவாயில்லையா? பிங்கி சாப்பிட்ட பிறகு நானே அனுப்பி விட்றேன். சரிங்க ஆண்டி. ஐ சூப்பராக இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுல்ல. வா, அம்மா உனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். சரி, நான் உள்ளே போகிறேன். பாய் அம்மா. சரி. அவள் உள்ளே போயிட்டா. எனக்கு தான் வெக்க அடிக்குது. கொஞ்சம் வெளியே இருப்போம். உள்ளே போனால் வெக்க அடிக்கும். ஆமாம், அவங்க கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க. என்னம்மா ஏன்ட்டு கேட்கணும்னு நினச்சா? இந்த பானையெல்லாம் எதுக்கு அடுக்கி வச்சுருக்கீங்க? பானையா? தண்ணிக்காக வச்சுருக்கேம்மா. இந்த சம்மர் சீசன் வேறு, எங்கே தண்ணி வருது? எல்லாமே நின்று வருது. அதான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அட, நீங்கள் நம்மளோட கிணறுக்கு வரலையா? நான் கிணறு கட்டியிருக்கோம், இங்கே பாருங்கள். இந்த கிணத்துலேருந்து இனிமேல் தண்ணி எடுத்துக்கோங்க. இனிமேல் நீங்கள் வேறு எங்கேயும் தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்க வேண்டாம். அட, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கியே. சித்தி, நம்மக்குள்ளே என்ன? இங்கேயே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது. இனிமேல் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. வெளியே தண்ணி பிடிச்சி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. இனிமேல் அந்த கவலையும் கிடையாது. சரி சித்தி. அம்மா, எனக்கு என்னுடைய சாம்பாருக்கு சட்டி முடிஞ்சிட்டு உன் சட்டி எடுத்துக்கிறேம்மா. சரி, பாய் ஃப்ரெண்ட்.